ஆன்மீக ஐதீகங்கள், சுயம்பு லிங்கங்கள். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் சுயம்பு லிங்கங்கள் மற்றும் அதன் சிறப்பான தத்துவங்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். காடுகள், மலைகள், கடல்கள், ஆறுகள், வெட்டவெளி என அனைத்தையும் இறைவனின் சொரூபமாக கருதி வணங்கி வழிபடுகிறோம். இவை அனைத்தும் இயற்கையாக உருவானவை. இந்த வரிசையில் உளி கொண்டு செதுக்கப்படாமல், மனிதர்களின் முயற்சிகள் எதுவும் இல்லாமல் இயற்கையாகவே வெளிப்படுபவைதான் சுயம்பு லிங்கங்கள். பொதுவாக சுவாமி சிலைகளை பிரதிஷ்டை செய்யும் முறை 6 வகைப்படுமாம். அவை சுயம்பு, தைவிகம், திவ்யம், மானுஷம், ஆர்ஷகம், ஆசுரம் என்பனவாம். இதில் பார்வதி தேவியால் லிங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டது தைவிகமாம். தேவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது திவ்யம் என்றும், மனிதர்கள் மானுஷம் என்றும், ரிஷிகள் ஆர்ஷம் என்றும், அரக்கர்கள் ஆசுரம் எனவும் வழங்கப்படுகிறது. இந்த 5ம் குறிப்பிட்ட காரணத்திற்காக நிறுவப்பட்டதாம். ஆனால் உயிர்கள் மீதுள்ள கருணையால் இறைவனின் திருமேனி தானே தோன்றுவது சுயம்பு என வழங்கப்படுகிறது. மற்றதை விட சுயம்புக்கு சக்தி அதிகமாம். கேட்டதை கேட்ட மாத்திரத்தில் அள்ளிக் கொடுக்கும் சக்தி படைத்தது என்று கூறப்படுகிறது.